இப்போ வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க் பழகலைன்னா அப்படின்னா கூட எல்லா ஸ்டிச்சும் தெரில அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சில டிசைன்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அது நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. ஸோ அப்படி தான் வந்து ஒரு டிசைனை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். பிகாஸ் ஏன்னா எனக்கும் வந்து ஆரி ஒர்க் வந்து ஃபுல்லாக தெரியாது. எப்போவோ ஒரு டைமில் வந்து நான் கிளாஸ் போய் படிச்சிருந்தேன். பட் எல்லாமே மறந்துருச்சு. எனக்கு அந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான் அப்படியே குத்தி எடுக்கறக்கு வந்தது. இதை மட்டும் வச்சுட்டு நம்ம என்னடா டிசைன் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, இது இப்படியே விட்டோன்னா டச் விட்டு போயிடும், அந்த செயின் ஸ்டிச்சும் மறந்துடும் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஃபெதர் ஸ்டிச் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வரல. ஸோ அதனால் இந்த செயின் ஸ்டிச்சும் ஃப்ரெஞ்ச் நாட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சும் செயின் ஸ்டிச்சை வச்சும் மட்டுமே நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நீட்டாக இது ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் நார்மலாக யூஸ்வலாக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஸ்டிச் இதனோட ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து ஏதாவது வச்சு ஃபில் பண்ணணும். இதெல்லாம் இது ரொம்ப சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்குது, பார்டர் மாதிரி. ஸோ இதை வந்து ஏதாவது பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து எனக்கு தோணுச்சு, இதை வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். லோட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நிறைய ஐடியாஸ் கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச்சஸும் ஒரு மாதிரி எம்போஸ்டாக தெரியும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட் தான் கிடச்சிது, சில்க் த்ரெட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆங்கர் த்ரெட் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணேன். சாரீ வந்து இந்த கலர் மட்டும்தான், பார்டர் இந்த கலர். அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ப்ளூவில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அந்த ஐடியா பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய டிசைன்ஸ் வரைஞ்சி பார்த்தேன். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு டிசைன் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்டிச்சை வச்சு, செயின் ஸ்டிச்சை வச்சு நம்ம என்ன தான் பண்ண முடியும், ஒரு பீடோ இல்லை ஒரு ஸ்டோனோ வச்சு என்ன தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டே ஆகணும். ஏன்னா மடித்து திருப்பும்போது தைக்கும்போது இது வந்து மேலே தெரியணும், அதுக்காக. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன், இந்த ஸ்டிச்சாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஆங்கர் த்ரெட்டு தான் கிடச்சிருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. பட் வந்து சில்க் த்ரெட் இந்த கலரில் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன்னா, இன்னும் ஒரு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச்சே கொடுத்துடலாம். இந்த கலரில் பீச் கலரில் செயின் ஸ்டிச்சே கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து கோல்டனில் ஜரியில் இந்த மாதிரி நெளியே கொடுத்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி அப்படின்னா, இந்த ஜிக்ஜாக்கு பதிலாக இப்படி செஞ்சு நெளியே வச்சு இதில் ஒரு ஸ்டோன் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவுமே இதில் வந்து ஒரு ஸ்டோன் தான் கொடுக்க போகிறேன். ஸ்டோனோ இல்லை இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோ ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இதை கொடுக்கலாம். இதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சு இல்லைன்னா பீட் லோடு, இந்த ரெண்டும் வந்து பீட் லோடு இல்லைன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு, இதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அங்கங்கே தெரிச்சு விட்ட மாதிரி இருக்கும்ல, அது கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பீடு ஒன்று சின்ன பீடு ஒன்று ஒட்டி வரும்ல, பெரிய பீடு ஒன்று சின்ன பீடு ஒன்று மாலை மாதிரி தெரியும், பார்த்தா மாங்காய் மாலை மாதிரி அழகாக தெரியும். ஸோ அந்த ஸ்டிச்சும் கொடுக்கலாம், அந்த பீடு வந்து கொடுத்துடலாம் பின்னாடி ஃபினிஷிங்க்கு அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த சில்க் த்ரெட் கிடைக்கல. ஸோ அதனால் ஆங்கர் த்ரெட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் யோசிச்சிருக்கும்போது நினச்சேன், இது வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இது வந்து ஸ்லீவில் பிளான் பண்ணேன். இது அப்படியே நெக்கில் வந்து பேட்டர்ன் போட்டேன். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்துட்டு இது வந்து பைப்பிங், கொஞ்சம் பைப்பிங்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி, பைப்பிங் மாதிரி இல்லாமல் துணியை மடித்து உள்ளே கொடுக்குற மாதிரி பைப்பிங்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து கோல்டன் லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்தது வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் நாட்டு இல்லைன்னா பீட்ஸ், இதுக்குள்ளே அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் அல்லது பீட்ஸ் கொடுக்க போகிறோம். அதை சுற்றியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறமா 3 ஜரி லைன் கொடுத்துடலாம். இது வந்து ஜரி லைன், 3 ஜரி லைனும் அதுக்கு சென்டரில் வந்துட்டு இந்த கலரில் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுவும் இதே மாதிரி தான், நெக்கில் வந்து பீட்ஸ் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி, பெரிய பீட்ஸ் இது சின்ன பீட், இது பெரிய பீட் சின்ன பீடு வரும்போது அரும்பரும்பாக பார்க்குறதுக்கு அழகாக தெரியும், ஸ்லீவும் அழகாக தெரியும். ஸோ அதனால் இதைத்தான் வந்து நான் ஸ்லீவுக்கு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நெக் போர்ஷனை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நெக்கில் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த வளைவு வந்து எனக்கு சரியாக வரல, இந்த பேப்பரில் போட்டிருக்கிற மாதிரியே தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஜிக்ஜாக் வரைஞ்சிட்டேன். இந்த ஜிக்ஜாக்கில் வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த ஜிக்ஜாக்ல நான் பிகினர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து முடிச்சுட்டு திருப்பும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக திரும்பவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் வீடியோ பார்த்தேன். சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ஒன்றும் பெருசாக தெரியல, லாங்கில் பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரியல. இது வந்து சும்மா ட்ரையலுக்கு தான் போடுறேன் அப்படிங்கிறதுனால நான் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கிக்க போகிறேன். இல்லைனா ஒரு 500 ரூபாய்க்கு உள்ளே நான் பண்ண போகிறேன். பெருசாக அமௌண்ட் வந்து 500 ரூபாயே டச் பண்ணாது, அந்தளவுக்கு தான் நான் வந்து அமௌண்ட் பார்க்க போகிறேன். இல்லைனா அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ நான் வாங்கிக்குவேன். ஸோ இந்த டிசைன், இந்த ஐடியா வந்து உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் போட தெரில, ஒரு 2 ஸ்டிச் மட்டும் போட்டு பழகுனீங்கன்னா போதும். அதை வச்சு எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பீட்ஸுமே வந்து செயின் ஸ்டிச் மாதிரி தான், இப்படி குத்தி கையில் பீட்ஸ் வச்சு குத்தி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பீட்ஸ் கொடுத்து அப்படி தான் கோர்ப்போம். நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள், பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நூலில் கோர்த்துட்டு வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கம் போட்டு வைக்கும்போது அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, த்ரெட்டில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுவுமே வந்து நான் நார்மல் இந்த தைக்கிற நூல்லையே தான் நான் வந்து பீடெல்லாம் கோர்த்துருக்கேன். அப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஜரியில் கொடுக்கலாம், இல்லைன்னா இதில் கொடுக்கலாம். பட் இது வந்து சுகர் பீட்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ண வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ்லேயோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ நான் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.